ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி கோழி வறுவல் ரொம்பவே நல்லெண்ணெய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து நான் பிளேட்டில் காட்டுற இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரோஸ்டட் மசாலாஸ் தான் இந்த சிக்கனோட ஃப்ளேவர்னே சொல்லலாம், அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அடுத்ததாக அதே மண்சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்து நல்லா மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் ஆட் பண்ணி 10 மினிட்ஸில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் வற்ற விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கிரேவியை ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி இது கூட சேர்த்து இறக்குங்க. சூப்பரான வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.